அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம். கான்டெக்ஸ்ட், இதனுடைய பின்னணியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலோடு தேவன் பேசுகிற வார்த்தை. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திரு உள்ளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீங்க தேவனுடைய திரு உள்ளத்தை நீ அறியவும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். தேவனுடைய வாய்மொழிகளை கேட்காமல் ஒரு மனிதன் அவருடைய உள்ளத்தை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை தரிசித்ததே போதும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டார். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை யாராவது ஒருத்தவங்க அப்படியே முழுசா தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா உடனே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அந்த சாட்சியை போய் எல்லா இடத்துலையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய கூட்டம் கூடும், நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்க? புக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க? பார்த்துட்டாங்க. வேதாகமம் முற்றுமதற்கு புறம்பான ஒரு உண்மையை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பது பத்தாது, நீ அவர் திரு உள்ளத்தை என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அதற்கு அவருடைய திருவாய் மொழிகளை என்ன பண்ணணும்? கேட்கணும். இதுல இருந்து ஒன்று புலப்படுகிறது, நம் தேவனை சாட்சாத் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாலுமே அது ஒரு பெரிய ஆன்மீகமாக இருக்க முடியாது. அவருடைய உள்ளத்தை என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனுடைய இருதயம் என்ன பத்தி, அதுல என்ன இருக்கு, நான் என்ன செய்யணும்னு இந்த பூமியில அவர் வச்சிருக்கிறார், ஏன்ட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத அவருடைய திருவாய் மொழிகளின் மூலமாக, வேத வசனங்களின் மூலமாக அவருடைய உள்ளத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய உள்ளம் என்பது அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், அவர் என்னை குறித்து என்ன விரும்புகிறார், அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதனால என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளுவதே கிறிஸ்தவ ஆன்மீகம். தேவனுக்கு பூஜை செய்யறதில்லை. பவுலை கூப்பிட்டு எதற்காக ஆண்டவர் ஒன்று அழைச்சாரு தெரியுமா? அவரை தொடர்ந்து பூஜிக்கும்படி, அவரை தொடர்ந்து ஆராதிக்கும்படி. அதுக்கு அழைக்கல. பவுல் எதுக்கு அழைச்சாரு? தேவனுடைய திரு உள்ளத்தை அவனாரி. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனிடத்திலும், ஏன்ட்டையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் என்ன எதிர்பார்க்கிறான்னா, அவருடைய திரு உள்ளத்தை, அவருடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது சாத்தியமா? சாத்தியமா இல்லையா? சாத்தியம். அது சாத்தியங்கிறனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு, என்னை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத அவர் இருதயத்தை நான் என்ன பண்ணணும்? அறிஞ்சுக்கணும். வேத வசனம் சொல்கிறது, ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு என்ன கிடையாது? சித்தம் இல்ல. ஒருவரும் குடிச்சு கெட்டு போகணுங்கிறது அவருடைய சித்தம் அல்ல. விபச்சாரக்காரனாய் கெட்டு போகணுங்கிறது அவருடைய சித்தம் அல்ல. அடிக்ஷன், அடிமைத்தனத்திலே கெட்டு போகுங்கிறது அவருடைய சித்தம் அல்ல. அப்ப தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் சத்தியத்தை அறியவும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என்னை குறித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார், என்னை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்டான்னா, நீ ரட்சிக்கப்படணும், அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும், அவருக்கு சீஷன் ஆகணும், அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். கவனிங்க, நீங்கள் இன்னைக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை அப்படின்னா என்ன ஜனங்க சொல்யூஷன் சொல்றாங்க அப்படின்னா, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக உங்கள் குடும்பம் என்ன பண்ணும்? கட்டப்படும். வேலையில பிரச்சனை அப்படின்னா நல்ல புத்திசாலித்தனமா தொழிலை என்ன பண்ணுங்க? கத்துக்க. நீ வேலை செய்யறத நல்லா கத்துக்க, கைத்தொழிலை கத்துக்க, சாமர்த்தியத்தை கத்துக்க. அப்ப நீ என்ன பண்ணலாம்? வேலையில சக்சஸ்ஃபுல்லா வரலாம். அப்புறம் சமுதாயத்துல உனக்கு பிரச்சனைனா நீ ஜனங்களை அறிந்து கொள். எப்படி ஒரு பஸ்ல போற அப்படின்னா, ஒரு இடத்துல ரூம்ல தங்குற அப்படின்னா, நீ ஜனங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த உலகத்துல எப்படி இருக்கலாம்? நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. கவனிங்க, என்னோட இப்ப நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அடிப்படையில என்னுடைய செய்தி அமைஞ்சிருக்குங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். 24 மணி நேரத்தை 3 பிரிங்க. 8, 3, 24. கரெக்டா? இந்த 3, 8ல 8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் எங்க இருக்கான்? எங்க இருக்கான் சொல்லுங்க? வீட்டில் இருக்கீங்களா? சில பேர் 8 மணி நேரமும் தெருவில் தான் இருப்பாங்க. தெருவில், ஹோட்டலில்,
பஸ் ஸ்டாண்டில், ஃப்ரெண்டு வீட்டில். இப்போ பிரச்சனைன்னு வருது, எங்கே வரும்? ஒன்று அந்த 8 மணி நேரம் குடும்பத்தில் இருக்கும், குடும்பத்தில் வரும். 8 மணி நேரம் வேலையில் இருக்கும், வேலையில் வரும். இல்லை 8 மணி நேரம் பர்சனலாக எடுத்துக்கிறோம், பர்சனலாக வரும். இப்போ மனிதன் என்னவா இருக்கிறான்? மனுஷன் வந்து ஒரு சோஷியல் பீயிங், மனுஷன் வந்து ஒரு ஃபிசிக்கல் பீயிங், மனிதன் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பீயிங், மனிதன் வந்து ஒரு மாரல் பீயிங். சரியா? அவன் அறிவுபூர்வமாக இருக்கிறான், சன்மார்க்க ரீதியாக இருக்கிறான், அவன் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறான், சமுதாயத்தில் இருக்கிறான், அவன் குடும்பத்தில் என்ன பண்ணுறான்? இருக்கிறான். இங்கங்க தான் பிரச்சனை வரும். அப்போ நம்ம ஆன்மீக உதவி எதுக்கு தேவை? இந்த இடத்துல தான் என்னது தேவை. நான் சொல்றது புரியுதா? நீங்க வசனம் வந்து இந்த எல்லாவற்றிற்கும் போதுமானது, இந்த எல்லாவற்றிற்கும் போதுமானது. அதனால தான் என்ன சொல்றேன், உதாரணம் சொல்லும் பொழுது எதில் சொல்லுவேன்? வேலையில சொல்லுவேன். உதாரணம் சொல்லும் போது எதில் சொல்லுவேன்? குடும்பத்தில் சொல்லுவேன். உதாரணம் சொல்லும் பொழுது எங்கே சொல்லுவேன்? சமுதாயத்தில் சொல்லுவேன். அப்புறம் தனிப்பட்ட வாழ்வில் சொல்லுவேன், மன ரீதியான வாழ்வில் சொல்லுவேன், ஆன்மீக சம்பந்தமான வாழ்வில் சொல்லுவேன். வசனம் வேதாகமம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. வேதாகமம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிருபங்களையும் நீங்க ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்று இறையியலை பேசிவிட்டு பவுல் எதை பேசுவாரு? அன்றாட வாழ்க்கையை குறித்து பேசுவார். எபேசியர் 5வது அதிகாரம் எதை பத்தி பேசுது? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்படிங்க. அதாவது கணவன் மனைவி உறவை பத்தி பேசுது. கணவன் மனைவி உறவை பத்தி பேசிட்டு அடுத்தது எங்க வரணும்? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் விளங்குதா? 5வது எதை பத்தி பேசுறாரு? குடும்பத்தை பத்தி பேசுறாரு. 6வது எதை பத்தி பேசுறாரு? பிள்ளைகளை பத்தி பேச. அப்ப வேலையை பத்தியும் பேசிருக்கணும்ல. நான் சொன்ன அந்த 3-8 மணி நேரத்துல வேலையை பத்தியும் பேசணும்ல. எங்க பேசுறாரு? வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவலைமற்ற மனதோடும் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து. வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்ப நீங்க வேலையில சரியா இருக்கணும்னா உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நான் சொல்ல புரியுதா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத ஒரு நபர் வேலையில என்ன பண்ண முடியாது? சரியா நடந்துக்க முடியாது. மறுபடியும் எபேசியர் 5 வாங்க போல 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படுங்க. அதை ஏன் அப்படி சொந்த புருஷன் எழுதியிருக்காரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா புருஷன்னா இந்த இடத்துல ஆண்மகன் அர்த்தம். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா சொல்றதுதான் டேடி. லிட்டில் பிரின்சஸ் கொடுமைகள். எங்க டேடி சொல்றதான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். அல்லது எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான், இல்ல தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்றதான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் எழுதியிருக்காரு. உன் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணு? கீழ்படி. ஏன் கீழ்படுகிறது இல்ல? ஏன் கீழ்படினு அங்கேயே போட்டுருக்காங்க பாருங்க. கவனிங்க, எபேசியர் புஸ்தகம் எதை பத்தி பேசுது? சபையை பத்தி பேசு. வேலை, குழந்தைகள், கணவன் மனைவி, இதுக்கெல்லாம் ஆரம்பம் எங்க தெரியுமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது. எங்க எதை பத்தி பேசுறாரு? ரெச்சிப்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ரெச்சிப்ல இருந்து ஆரம்பிச்சுதான் எது வரைக்கும் போறாரு? வேலை வரைக்கும் போறாரு. சொல்றது புரியுதா? இந்த ரெச்சிப்போடு எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு? தேவன் கனெக்ட் ஆயிருக்காரு, திருசபை கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எது குடும்பம் கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? பிள்ளைகள் கனெக்ட் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னது? மனிதனுடைய எல்லா அம்சமும் எதுல கனெக்ட் ஆயிருக்கு? ரெச்சிப்ல கனெக்ட் ஆயிருக்கு. ரெச்சிப்பு இல்லாம நீங்க குடும்பத்தை, வேலையை எல்லாம் சரி செய்ய முடியுமா? வேலைக்கே போக மாட்டாங்க, நாங்க படுத்து தூங்குறாங்க. எல்லாம் படுத்தான் தூங்குவாங்க. ஆனா அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க எந்திரிக்கிறதே இல்லை. எப்படி சரி பண்றது? அதை நீங்க கொஞ்சம் வந்து எழுப்புங்க ஐயா, ஒரு ஜெபம் பண்ணி எழுப்புங்க, எலியா எழுப்புன மாதிரி. அப்படி எழுப்ப முடியுமா? நானே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். வீட்டில் எழுப்பி பார்த்தாங்க, ரட்சிக்கப்பட்டேன், எந்திரிச்சிட்டேன் நானே. யாரும் என்ன எழுப்பல. ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் பாரு. இந்த 10 நிமிஷம் சொல்லுவான்ல, என்னப்பா ஆச்சு உனக்கு? முன்ன குருடானா இருந்தேன், இப்ப பாக்குறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டா உங்களுடைய ரட்சிப்பை சொல்ல முடியுமா? நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டேன், சொல்ல முடியுமா? ஆத்தன்டிக்கா சொல்ல முடியுமா? ரைட். இப்ப எதையும் கனெக்ட் பண்ண உங்களுக்கு புரியுது இல்ல? இப்ப ரட்சிப்புல தொடங்கி அப்படியே நேரா சபைக்கு வராரு. கவனிங்க,
ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம பரிசுத்தவன்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டேன், இனி எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 12 வாசிங்க. எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் என்ன பண்ணாரு? ஏற்படுத்தியிருக்கார். இந்த சிலரை அப்போஸ்தலராக இருக்கால, அந்த 12 பேர் அப்போஸ்தல ஊழியம் நிறைவு பெற்றது. ஃபர்ஸ்ட் முதல் முறை கேட்கறவங்களுக்கு புதுசா இருக்கும், நிறைய பேசியிருக்கேன் அதை பத்தி, நீங்க கேட்டு பாருங்க. அப்போஸ்தலர் ஊழியம் இப்ப கிடையாது, அந்த 12 பேர் தான், அது முடிஞ்சிருச்சு. அஸ்திபாரம் வீட்டுக்கு எத்தனை தடவை போடுவீங்க? ஒரே முறை தான். சபைக்கு அஸ்திபாரம் தான் யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி. சிலரை தீர்க்கதரிசிகளாகும். தீர்க்கதரிசி இன்னைக்கு இருக்காங்களா? தீர்க்கதரிசிங்க இன்னைக்கு இல்ல. உங்க குண்டான் காணாம போயிடுச்சு இல்லையா? அந்த குண்டான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுது. அவங்களா தீர்க்கதரிசி கிடையாது. தீர்க்கதரிசினா கடவுளுடைய ஆத்தென்டிக்கான வார்த்தையை பேசுறவங்க, ரைட்? அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. எந்த மாதிரி? குண்டான் தேடி கண்டுபிடிக்கிறவங்க. நம்ம ஆட்களும் போவாங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க சொல்லுங்க, இதுவா அதுவான்னு சொல்லுங்க. சரி, ரைட். இது பொதுவாக அது எங்க வரும்? குண்டானோடனே சிரிக்கிறீங்க. பொதுவாக அது எங்க வரும்? மாப்பிள்ளை பார்க்கும்போது, பொண்ணு பார்க்கும்போது வரும். ஐயா இதுவா எந்த குண்டான நான் கல்யாணம் பண்ணணும்? அவர் சொல்லுவார். தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு? சொல்லிடுவார். தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கும் பொழுது காமன் சென்ஸை விட்டுறாதீங்க. எபேசியல்ல ஆன்மீகம் எப்படி வேலை செய்யணும்னா, நம்ம அறிவை தான் விசாலமாக்கும், நம்ம அறிவை தான் இல்லுமினேட் பண்ணும், நம்ம அறிவு தான் என்ன பண்ணும்? ஆன்மீக அறிவு எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? விசாலமாக்கி காட்டும். ரைட். முதல் வசனம் என்ன சொல்றேன்? தேவனை, அவருடைய உள்ளத்தை நான் என்ன பண்ணணும்? அறியணும். இப்ப அது சாத்தியமா இல்லையா? சாத்தியமே. அதுதான் கிறிஸ்தவம். நீங்க மற்ற இடங்கள்ல போனீங்கன்னா அந்த வழிபாட்டு முறையை கத்துக்கிட்டா போதும். கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது கிடையாது. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும். கடவுளுடைய இருதயத்தை அறியறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? 139 சங்கீதம் வாங்க. இந்த நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, செல்ஃப் எக்ஸாமினேஷன் புரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்தவத்துல சபையில ஒரு பாரம்பரியம் இருக்கு. நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 23 வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன பண்ணும்? என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன பண்ணும்? இது எப்படி இல்லை அப்படின்னா, தேவனே நான் என் இருதயத்தை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்கிறேன். அப்படியா இருக்கு? நான் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்கிறேன். அப்படியா இருக்கு? என்ன சொல்றாரு? தன்னை ஆராயிற வேலையை யார்கிட்ட கொடுக்குறாரு? எத்தனை பேருக்கு புரியுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை ஆராயிற வேலையை யார்கிட்ட கொடுக்குறாரு? தேவன்கிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நான் செஞ்சா கரெக்டா இருக்காது, நான் செய்யவும் முடியாது. என் இருதயத்தை ஆராய்ந்து என்ன பண்ணும்? அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன பண்ணும்? அறிந்து கொள்ளும். போட்டுங்க, அங்க எழுதிக்குங்க. காட்ஸ் எக்ஸாமினேஷன். அது நிறைய பேர் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. செல்ஃப் எக்ஸாமினேஷன் கிடையாது, காட்ஸ் எக்ஸாமினேஷன். கடவுள் தான் என்ன படிக்கணும். ஸ்கேனிங் மிஷின்ல போய் நீங்க நின்னீங்கன்னா போதும், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று சொல்றாரு. கடவுளுக்கு முன்பாக வந்து தன்னை இவர் ஆராய்ந்து பார்க்கல, மெய்யாகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நானும் கடவுளுக்கு முன்னாடி போய் சின்சியரா நின்னா போதும், இந்த ஜபத்தை பண்ணா போதும். நீர் என்ன பண்ணும்? அறிந்து கொள்ளும். நீர் என்ன பண்ணும்? சோதித்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் என்னை பார்த்து நித்திய வழியில என்ன பண்ணுவாங்க? கவனிங்க, தேவனுடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ளணும், என்னுடைய இருதயத்தை யார் அறிஞ்சுக்கணும்? இது வரைக்கும் வழங்கினவங்க கரங்களை வைத்துங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இது ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட்னு? ஒன்றுக்கொன்று இது என்ன? இது இப்ப சொல்லுங்க, சப்ஜெக்டுக்கு வாங்க. இப்ப சொல்லுங்க, கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து கொண்டால் போதுமா? சண்டை இல்லாம ஓடும், இல்லைன்னு சொல்லல. அதான் பர்பஸா? குடும்பத்தோடைய பர்பஸ் அதானா? இல்ல. நல்ல தொழிலை கத்துக்குங்க, நல்ல தொழிலை கத்துக்கணும் உண்மை. ஆனா வேலை சரியா ஓடுமா? சம்பளம் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. பர்பஸ் அதானா? வேலைக்கு அதான் பர்பஸா? இல்ல. உலகத்தை நல்லா அறிஞ்சிக்குங்க. பூரா யாரு? பூரா மோசமானவங்க. நம்ம சரி விடுங்க, உலகத்தை என்ன பண்ணுங்க? அறிஞ்சிங்க. சரி, ஊர்ல இருந்து என்ன காப்பாற்றணும்?
ஏன்ட்டு ஊரை யாரு காப்பாத்துறது? பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அங்க என்ன யார் இன்வால்வ் ஆயிருப்பா? அங்க யார் இன்வால்வ் ஆயிருக்கான்னு அர்த்தம் மனுஷன் ஒண்ணுமே செய்யலையே பிரதர், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப கிறிஸ்தவர்கள் ஒரு அழகான ஒரு சாக்கு வச்சிருக்காங்க, இது பிசாசினால் அந்த கிடையாது. கவனிங்க, எங்க பிரச்சனை இருக்கோ அங்க மனுஷன் இன்வால்வ் ஆயிருக்கான். எங்க மனுஷன் இன்வால்வ் ஆயிருக்கணும் அங்க என்ன உண்டு? பிரச்சனை உண்டு. இந்த பேரெல்லாம் நீங்க பிரிக்க முடியாது. ஜனம் பணம் இதையும் ரெண்டா ஒண்ணா வைக்க கூடாது. நீங்க ஏதாவது ஒன்னதான் சூஸ் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன்னா, நான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வது பத்தாது, வேலையை நல்லா கத்துக்கிட்டு செய்யறது பத்தாது, உலகத்தை நல்லா கத்துக்கிட்டு வாழ்றது பத்தாது. தேவன் என்னை குறித்து நான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் கடவுள் என்னை பத்தி என்ன விருப்பம் உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சிக்க முடியும். 1 கொரிந்தியர் 4:3-4 வாசிச்சுங்க. ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். கிளியர் கான்சியஸ். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறது என்னை நியாயம் விசாரிக்கிறவரும் கர்த்தரே. 3 பேர் வந்திருக்காங்க. யார் யாரு? முதல்ல யாரு? சபையை பார்த்து, சொசைட்டியை பார்த்து சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, பப்ளிக்கை பார்த்து சொல்றாரு. நீங்க என்ன நல்லவன் சொல்றது, உங்களிடத்துல இருந்து ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறது அற்ப காரியம். அது பிரயோஜனம் படாது, அது தப்பா கூட இருக்கலாம். மனிதர்கள் தொடர்ந்து அந்த அபிப்பிராயத்தை சம்மதிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி சரியா இருக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா 2 மணி நேரம் பாக்குறீங்க, என்னை பற்றின ஒப்பீனியன் எப்படி சரியா இருக்கும்? அப்போ உங்கள்ட்ட இருந்து நான் ஒப்பீனியன் எடுக்க முடியுமா? என்ன சொல்றாரு? என்னை பற்றி உங்கள்கிட்ட சர்டிபிகேட் வாங்குறது அற்ப. நான் என்னை பத்தி யோசிச்சனாலும் என்கிட்ட ஒரு குறையை நான் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பவுல் சொல்றாரு, ஒரு குறையை பார்க்க முடியல, ஆனாலும் அதை வச்சு நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன நீதிமான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே என்னை குறித்து யோசிச்சாலும் சிந்திச்சாலும் ஆராய்ச்சி பார்த்தாலும் அதுவும் எப்படி இருக்காது? சொல்லுங்க, சரியா இருக்காது. ஆனா அது யாரு செய்யணும்? என்னை நியாயம் விசாரிக்கிறவர். அப்படி நான் முழுக்க அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இவருடைய வாழ்க்கை யாரோட கனெக்ட் ஆயிருக்கு? என்னையவே எனக்கு தெரியாது, நான் யாருன்னு யாருக்கே தெரியாது, எனக்கே தெரியாது, எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது, எனக்கு எது வேணும்னு எனக்கே தெரியாது. அதனால முழுசா நான் யாரை சார்ந்துக்க போறேன்? தேவனை சார்ந்துக்க. அப்ப கன்க்ளூஷன் என்ன? தேவனை அறிந்து கொள்வதே நம்முடைய வாழ்வின் எல்லா நோக்கங்களையும் சிறப்பாக செய்ய எனக்கு என்ன பண்ணும்? உதவி செய்ய. நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், அது பலன் செய்யும்படிக்காக நம்மளை ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் போதனை வழிநடத்துதலும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.